கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 55வது சங்கீதம் அதுல 21வது வசனம் இப்படியா நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். யார தள்ளாட ஒட்டாராமா? நீதிமான. நீங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்குள்ள நீதிமான்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் தெரிந்தெடுத்திருக்கிறாரு? இயேசுநாதர். யாரு? இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானா தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப இந்த சங்கீதம் 55வது சங்கீதத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த 55வது சங்கீதம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில தாவீது ராஜா அந்த சங்கீதத்தை எழுதினாரு, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம இந்த நாள்ல என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வசனம், முதலாவது 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23 வாசிங்க. 23 நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கு இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. ஓகே. 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்ப தாவீதுனுடைய ஆலோசனைக்காரன் யார் அப்படின்னு கேட்டா அகித்தோப்பேல். அவன் பேர் என்னது? அகித்தோப்பேல். ஆலோசனைக்காரன் யாரு? அகித்தோப்பேல். அவனுடைய அரண்மனையில ஆலோசனை கொடுக்கிறது அவன் பேர் யாரு அப்படின்னா அவன் பேர் என்னது? அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருந்துதான் தாவீதுக்கு? தேவனுடைய ஆலோசனை போல இருந்துதான். தாவீதுடைய ஆலோசனை அப்படிதான் இருக்குமாமா. அதே மாதிரி அப்சலோமுக்கும் இருந்துதான். யாருடைய ஆலோசனை? அகித்தோப்பேலின் ஆலோசனை அப்சலோமுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா தேவனை போல, தேவன் சொல்ற வார்த்தையை போல இருந்துதான். இப்ப யார் இந்த அகித்தோப்பேல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 15-12. பலிகளை செல்லும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலேயானையில் அவன் ஊராகிய கீலேயிலிருந்து வர விளக்கிட்டான். அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னா கீலோனியனாகிய, எந்த ஊரு? கீலோனியனாகிய அகித்தோப்பேல். அப்ப அவன் எந்த ஊரை சேர்ந்தவன்? கீலோனுங்கிற ஊரை சேர்ந்தவன். அடுத்தது 2 சாமுவேல் 23:34 வாசிங்க. 23:34. மகாத்யனின் குமாரனாகிய அகஸ்மாய் மகன் கீலோனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். போதுங்க. அப்ப அந்த அகித்தோப்பேலுடைய மகன் பேர் என்ன அப்படின்னா ஏலியாமின். அவன் பேர் என்ன? ஏலியாமின். அடுத்தது அதுலயே 39வது வசனம் வாசிங்க. ஓகே, போதுங்க. இப்ப இந்த தாவீதுடைய ஆலோசனைக்காரன் யார் அப்படின்னு கேட்டா அகித்தோப்பேல். அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னா கீலோன் ஊரை சேர்ந்தவன். அவனுடைய மகனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எலியாம். யாரது? எலியாம். அப்ப இவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்ட அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் தாவீது ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற மெய்காவலாளர்கள், அதாவது பாடி கார்ட்ஸ். யார் இவங்கெல்லாம்? பாடி கார்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க. அதுல இவங்க எல்லாம் முதல் தரமான இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த அகித்தோப்பேலின் மகனான எலியாம், உரியா. ஹல்லேலூயா. உரியா. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா பாடி கார்ட்ஸ், மெய்காப்பாளர்கள். யாரு? மெய்காப்பாளர்கள். அதாவது ராஜாவை பாதுகாக்கிறவங்க. எப்பயுமே அவங்களுடைய கரங்கள்ல என்ன வச்சிருப்பாங்க? பட்டயம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பாளர்கள் தான் இவங்க. அடுத்தது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 11:3.
அப்பொழுது தாவீது ம், அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். ம், அவள் எலியாவின் குமாரத்தையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்பவர்கள். போதுங்க. இப்ப இந்த பத்சேபாள் அப்படிங்கிறது நல்ல ஃபேமஸான ஒரு லேடி. அவங்கள நமக்கு நல்ல பரிச்சயமானவங்க. யார் அது? பத்சேபாள், தாவீதுனுடைய மனைவி. அதுக்கு முன்னாடி இவ யாருடைய மனைவி? உரியாவின் மனைவி. இப்ப இந்த அகித்தோப்பேல் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவீதுடைய ஆலோசனைக்காரன் ஒண்ணு. அவனுடைய மக யாரு? எலியாம். எலியாமுடைய மக யாருன்னு பார்த்தா பத்சேபாள். யாரு? பத்சேபாள். புரியுதா? அப்ப அகித்தோப்பேல் யாரு? பத்சேபாளுக்கு தாத்தா. புரியுதா? தாவீதுனுடைய ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய குமாரன் யார் அப்படின்னு பார்த்தா எலியாம். எலியாமினுடைய மகள் தான் யாருன்னு பார்த்தா பத்சேபாள். ஹல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க? இப்ப அவ ஸ்நானம் பண்ணும் பொழுது தாவீது ராஜா உப்பரிகையின் மேல இருந்து பத்சேபாளை பாக்குறாரு அப்படின்னா இந்த சூழ்நிலை எல்லாமே அவங்க பாக்குற மாதிரி இடத்துலதான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாமே எங்கதான் இருக்கிறாங்க? அரண்மனையை சுத்தி தான் இருக்கிறாங்க. எங்க சுத்தி இருக்கிறாங்க? அரண்மனையை சுத்தி தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பத்சேபால தாவீதுனால பார்க்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாமே எங்க இருக்கிறாங்க? அரண்மனையை சுத்தி தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்ப இதே ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன் அப்படின்னா அகித்தோப்பேல், அவனுடைய மகன் எலியாம், எலியாமனுடைய குமாரத்தி தான் பத்சேபால். இந்த உரியா இருக்கிறானல்ல, அந்த ஏத்தியனாகிய உரியான் 2 சாமுவேல் 23:39 வாசிக்கும் போது அந்த லிஸ்ட்ல மொத்தம் 37 பேர்னு வருது இல்லையா? அதுல யாரு வர்றா? ஏத்தியனாகிய உரியாவும் வர்றா. அப்ப உரியா என்ன அப்படின்னா உரியாவும் ஒரு மெய்காப்பாளன் தான். எலியாமுக்கு அடுத்தபடியா 2 இதுக்கு ஸ்தானத்துக்கு அடுத்தபடியா இந்த உரியா வர்றாரு. அப்ப எல்லாமே எங்க வேலை செய்யறவங்க? அரண்மனையில வேலை செய்யற பாடி கார்ட்ஸ், எலியாமுடைய கொலிக்ஸ். அதாவது நம்ம இப்ப நம்மளுடைய வேலை செய்யறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? கொலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க என்னோட உடன் வேலை செய்யறவங்க. அதே மாதிரி இந்த பட்டயத்தை பிடிச்சு பாதுகாக்கிற எலியாமுடைய நண்பன் தான் யாருன்னு பார்த்தா உரியா. அப்ப உரியாவுடைய மனைவி தான் யாரு? பத்சேபாள். அப்ப இந்த தாவீது ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய கலவரம் மாதிரி தான் அது. அவங்க குடும்பத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாரு. யார? பத்சேபால கல்யாணம் பண்ணது நிமித்தமா, உரியாவை கொன்னதன் நிமித்தமா அங்க ஒரு பெரிய கொலாப்ஸே உண்டாயிருச்சு. அங்க ஒரு பெரிய ஒரு அதிர்வலையே உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே எங்க வேலை செய்யறாங்க? அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக இரவும் பகலும் பட்டயத்தை எடுத்து தாவீது ராஜாவுக்காக, கர்த்தருக்காக அவங்க என்ன பண்றாங்க? உண்மையும் உத்தமமா இருக்கும் பொழுது தாவீது ராஜா பத்சேபால் இடத்துல அவளை சேரும் பொழுது பெரிய ஒரு கலவரமே அங்க வெடிக்குது. அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நீ என்ன பண்ண? என்னைய அசட்டை பண்ணிட்ட அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் அந்த சூழ்நிலை. இந்த சங்கீதம் 55வது சங்கீதம் எழுதுறதோடைய சூழ்நிலை இதுதான். என்ன சூழ்நிலை? தாவீது ராஜா பத்சேபால திருமணம் பண்ணனாலதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அரண்மனையெல்லாம் விட்டுட்டு இவர் எங்க போக வேண்டியதாயிருச்சு? காட்டுக்கு போக வேண்டியதாயிருச்சு, வனாந்திரத்துக்கு போக வேண்டியதாயிருச்சு. அங்க போயிட்டுதான் இந்த சங்கீதம் 55 அவர் என்ன பண்றாரு? பாடுறாரு. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? 2 சாமுவேல் 12:10 வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். போதுங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஆலோசனைய தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாராமா? அசட்டை பண்ணிட்டாராம். தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாரு? அசட்டை பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீ செய்யாதன்னு அவர் சொல்லியிருப்பார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையை நீ என்ன பண்ணிட்ட? அசட்டை பண்ணிட்ட. அவங்க எல்லாம் பட்டயத்தை பிடிச்சு உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் வச்சிருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அவங்க குடும்பத்தையே நீ சின்ன பின்னமாக்கிட்ட. அப்படிங்கறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீது மேல கோவப்பட்டு பட்டயம் என்ன ஆகும்? உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட? தாவீது கிட்ட அவர் சொல்றாரு.
ஏன் அப்படின்னு கேட்டா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் எப்படிப்பட்டவரு? நீதியுள்ள நியாயாதிபதி. 2 தீமோத்தேயு 4:8 நம்ம 4:8 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் பாத்தீங்கன்னா எந்த மனுஷனா இருந்தாலும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் அங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது உரியாவை என்ன பண்றான்? தாவீது வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஆனா தாவீது, அதாவது உரியா பாத்தீங்கன்னா வீட்டுக்கே போகல. அவன் தன்னுடைய ஸ்தானத்திலேயே படுத்திருந்தான். அப்ப உரியாவுடைய இருதயத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு? பாப்பாரு இல்லையா? நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம அசட்டை பண்ணுவோம். நம்மளுடைய தேவை முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். ஆனா தேவன் ஒரு நாள் என்ன பண்ணவே மாட்டாரு? மற்றவர்களை அப்படியெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட மாட்டாரு. அவங்களுடைய இருதயத்தையும் அவர் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறாரு. சாமுவேல் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ எதை பாக்குற? முகத்தை பாக்குற, சரீர வளர்ச்சியை பாக்குற. ஆனா நான் என்ன பண்றேன்? அவங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறாரு. அப்ப அந்த எந்தவித அவனுக்கு உரியாவுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. யுத்தம் நடக்குது, நான் எப்படி இந்த அரண்மனையை விட்டுட்டு நான் யுத்த களத்தை விட்டுட்டு என் வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தாவீது ராஜா கிட்ட சொல்றேன். அப்ப அதை எல்லாமே தேவன் என்ன பண்ணுவாரு? காண்கிறவரா இருக்கிறாரு. அதனால தாவீது ராஜா கிட்ட சொல்றாரு, பட்டை என்ன பண்ணாது, உன் வீட்டை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பட்டை முன் வீட்டை விட்டு விலகாது இருப்பான்னு சொல்ற. அப்புறம் சாலமோன் வந்துடுறாரு. இந்த அப்சலோம் என்ன பண்றான் அப்படின்னா இவருக்கு விரோதமா எழும்புறான். யாருக்கு? சொந்த மகனே தாவீது ராஜாவுக்கு விரோதமா எழும்பும் பொழுது ஒரு பக்கம் அகித்தோப்பேல், அப்புறம் எலியாம் என்னுடைய குடும்பத்தை இப்படி சின்ன பின்னமா ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய கலவரம் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அரண்மனையை விட்டு வனாந்திரத்துக்கு போகும் பொழுது அங்க எதிராளி, அதாவது தன்னுடைய சொந்த மகனோட அகித்தோப்பேல் போய் சேர்ந்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? தாவீதுக்கு விரோதமா ஆலோசனைகளை செய்யும் பொழுதுதான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடுறாரு. எங்க பாடுறாரு? பெரிய அரண்மனையை விட்டுட்டு, அவர் கட்டின அந்த சீயோன் நகரத்தை விட்டுட்டு அவர் எங்க இருந்து பாடுறாரு? வனாந்தரத்துல இருந்து பாடுற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 55. ஹல்லேலூயா. இப்ப அதை எடுத்து வாசிங்க. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து வரல செய்யும். சத்தியத்தின் கூக்குரல் நிமித்தம் துன்மார்க்கம் செய்யும் திட்டத்தின் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழி சாட்டி ரோதங்கள் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். போதுங்க. ஃபர்ஸ்ட் அவர் எடுத்தோன்னு எப்படி ஜெபம் பண்றாரு? நான் எல்லாம் தப்பு செஞ்சுட்டேன், உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனே என் ஜெபத்தை நீங்க என்ன பண்ணுங்க? கேட்டருளுங்க. என் விண்ணப்பத்துக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிடாதீங்க? மறைஞ்சிருக்காதீங்க. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்ருனுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கு செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழி காட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அவர்கள் 2 பேரை சொல்றாரு தாவீது ராஜா. யார் அவர்கள் அப்படின்னா, ஒண்ணு அகித்தோப்பேலுடைய ஃபேமிலி, இன்னொன்னு அப்சலோம். இவங்க எல்லாமே எங்க சேர்ந்துட்டாங்க? அப்சலோமோட சேர்ந்துட்டாங்க. ஏன்? தாவீது ராஜா பட்சேபேல திருமணம் செய்த நிமித்தமாய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இவருக்கு விரோதமாய் கலவரங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்றதுனால இவர் எங்க ஓடிட்டாரு? காட்டுக்கு ஓடிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என் மேல் பழி காட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்களுக்கு விரோதமா செஞ்சிருந்தாலும் அருக்களிப்பு என்னை மூடிற்று. அவமானம், அருக்களிப்பு அப்படிங்கறத அவமானம். நான் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் என்னை என்ன பண்ணிருக்குது? மூடி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். ஒரு புறா மாதிரி ஒரு சிறகு இருந்தா கூட இந்த பிரச்சனையெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்? பறந்து போய் நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு? சொல்லி அவரு வேதனைப்படுறாரு. அப்படி இருந்ததுன்னா கூட அந்த இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்கும். இந்த பிரச்சனையில இருந்து நான் என்ன பண்ணிடுவேன்? தூரமா போயிடுவேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. யார் மூலமா? சவுல் மூலமா வந்தது.
அந்த பிரச்சனையெல்லாம் இருந்து தேவன் என்ன பண்ணாரு? இவரை காப்பாத்தினாரு. அடுத்தது, நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கி இருப்பேன். சேலா அப்படின்னு வருது. இந்த சேலா அப்படிங்கிறது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு கீழே வந்தது அப்படின்னா ஏற்கனவே அது ஒரு காரியம் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். சேலா அப்படின்னு என்னது? ஏற்கனவே ஒரு காரியம் நடந்திருக்குது. அது பாத்தீங்கன்னா அந்த காரியம் அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். சேலா அப்படின்னாலே இறந்த காலத்துல ஒரு காரியம் நடந்திருக்கும், அதை குறிக்கிறதுக்காக. அப்ப ஏற்கனவே இவருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சவுல் இவரை துரத்தும் பொழுது இவர் எங்க இருந்தாரு? வனாந்திரத்துல இருந்தாரு, காட்டுல இருந்தாரு, அலைந்து திரிந்தாரு. அப்ப அதே மாதிரிதான் மறுபடியும் என்ன பண்ணிருக்குது இவருடைய வாழ்க்கையில? மறுபடியும் இந்த அகித்தோப்பேலும் இந்த அப்சலோம் எல்லாம் என்னைய துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. அதாங்க பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்குது? சேலா அப்படின்னு. அப்ப பெருங்காற்றும் பூசலுக்கும் தப்பி தீவிரித்துக் கொள்வேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷைகளை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். இப்ப இவர் செஞ்ச இந்த காரியங்கள் நிமித்தமாய் ஒரு எலெக்ஷனே வருதுன்னு வச்சுக்கோங்க, 144. சரி, அந்த மாதிரி ஏன் போடுறாங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குது. இந்த பெங்களூர்ல எல்லாம் அடிக்கடி எலெக்ஷன் டைம்ல எல்லாம் ஏதோ ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு விரோதமா ஒவ்வொருத்தர் எழும்பும் பொழுது எங்க பிரச்சனை வந்தாலும் திடீர்னு ஒரு கொலை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமத்துக்குள்ள, அங்க என்ன பண்ணிடுவாங்க? இந்த மாதிரி 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க, அங்க போகக்கூடாதுன்றவங்க. அதே மாதிரி இவன் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் இருக்கிற அந்த ஏரியாவுல பயங்கர ஒரு கலவரம் வந்துருச்சு. அதனால இவன் என்ன பண்றான்? அதான் அவன் சொல்றான் பாருங்க, கொடுமையும் சண்டையும் நான் என்ன பண்றேன்? நகரத்திலே கண்டேன் அப்படிங்கிறான் இவன். அப்ப பயங்கர பிரச்சனையெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கிறனாலதான் இவன் எங்க ஓடி வந்துட்டான்? வனாந்தரத்துக்கு ஓடி வந்துட்டான். அதனால என்ன பண்ணுங்க, ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். அவங்க பாஷையை என்ன பண்ணணும்? பிரிந்து போக பண்ணும். இப்ப அங்க ஒரு பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. எங்க? வானத்துக்கு முற்ற அளவுக்கு பாபேல் கோபுரம் கட்டுறதுக்கு அவங்க எல்லாமே ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஆயத்தம் பண்ணி அதை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பூமிக்கு இறங்கி பார்க்கும் பொழுது அவங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க நாங்க செய்யற காரியம் எதுவும் தடைபடாதுன்னு நினைச்சிட்டு அவங்கள என்ன பண்றாங்க? கட்ட பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுடைய பாஷையை என்ன பண்றாரு அப்படின்னா மாற்றுறாரு. அவங்களுடைய பாஷைகள் தாறுமாறா என்ன பண்றாங்க? பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த காரியத்தை செஞ்சு முடிக்காதபடிக்கு கர்த்தர் அந்த பாஷை என்ன பண்றாரு? மாற்றி போடுகிறார். அப்ப தாவீது ராஜாவுக்கு விரோதமா இந்த அகித்தோப்பேலும் இந்த அப்சலோமும் என்ன பண்றாங்கன்னா ஆலோசனை பண்றாங்க. எப்படி தாவீது ராஜாவை பிடிக்கிறது, கொலை செய்யலான்னு திட்டம் பண்ணும் பொழுதுதான் அவங்க பிளான் போடுறதுதான் இவர் என்ன சொல்றாரு? அவங்களுடைய பாஷைகளை நீங்க என்ன பண்ணிருங்க? அழித்து போடுங்க அப்படின்னு யாரு விண்ணப்பம் பண்றாரு? தேவனிடத்துல தாவீது ராஜா விண்ணப்பம் பண்றாரு. இப்ப அங்க ஆதியாகமம் 10:11 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவங்களுடைய பாஷைகளை கர்த்தர் மாற்றி போடும் பொழுது அவங்க அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி இவங்களுடைய வார்த்தைகளை இவங்களுடைய பேச்சுகளை மாற்றும் பொழுது அந்த ஆலோசனை அவங்க போடுற திட்டங்களை தேவன் அதமாக்கும் பொழுது இவங்க தாவீதுக்கு விரோதமா இவங்க என்ன செஞ்சாலும் அது என்ன பண்ணாது? அந்த ஆலோசனை ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அதனாலதான் அவர் எப்படி விண்ணப்பம் பண்றாரு? அவங்களுடைய ஆலோசனைகளை நீங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிருங்க ஆண்டவரே. 2 சாமுவேல் 17 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 17, 11, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதாவது அப்சலோமுக்கு அகித்தோப்பேலு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாரு. யாரை பிடிக்கிறதுக்கு? தாவீது ராஜாவை பிடிக்கிறதுக்கு. ஆனா இந்த அப்சலோம் பாத்தீங்கன்னா அந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கேட்காம மத்தவங்க சொல்ற ஆலோசனையை கேட்டனால அது தாவீதை ஒண்ணுமே அவங்களால என்ன பண்ணவே முடியல, பிடிக்க முடியல. அப்ப ஆலோசனையை அபத்தமாக்குற வேலையை யார் செய்யறாரு? கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு விரோதமா இவங்க என்னதான் ஆலோசனை பண்ணினாலும் அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் நம்ம சொல்ற அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்குறான். ஆனா அந்த ஆலோசனையை கேட்கவே இல்லை. யாரு? அப்சலோம் கேட்கவே இல்லை. அவன் சொல்றதே அவனுக்கு புரியல. ஹல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தையை நம்ம மாத்தும் பொழுது இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசினா தானே மத்தவங்களுக்கு புரியும். பாஷையே மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசுறது புரியுமா? அப்ப என்ன ஆலோசனை சொன்னாலும் அகித்தோப்பேல் என்ன ஆலோசனை அப்சலோமுக்கு சொன்னாலும் அவனுக்கு புரியவே மாட்டேங்குதான்.
அல்லேலூயா. அதுதான் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுங்கள் அப்படின்னு தாவீது ராஜா என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? பாஷையை நீங்க என்ன பண்ணுங்க? பிரிந்து போக பண்ணுங்க. அப்ப பாஷையை பிரிச்சுட்டோம் அப்படின்னா அங்க பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நீங்க சொல்றது எனக்கு புரியாது, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப ஒரு காரியத்தை என்ன பண்ணவே முடியாது? திறம்பட செய்ய முடியாது, நேர்த்தியா செய்ய முடியாது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கரெக்டா நம்ம பிளான் போட்டு கரெக்டா நம்ம கொடுக்கணும். என்ஜினியரை போய் குழப்பி 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 நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவன் கட்டுறது எல்லாமே எப்படி கட்டிடுவான்? அவனுக்கு புரியாது. அப்ப அந்த ஆலோசனை எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஒரு வேலை செய்யறோமா, ஒரு பிளான் கரெக்டா போடணும். அப்ப நீங்க கரெக்டா போட்டாதான் அதுல உங்களுக்கு ஒரு லாபம் வரும். ஒரு தொழிலே செஞ்சீங்க அப்படின்னா நீங்க முதலெல்லாம் போட்டு செய்றீங்க அப்படின்னா நல்ல ஆலோசனை இருக்கணும். நல்ல மனைவி ஆகட்டும், கணவன் ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், இத்தனை பேர் பார்ட்னர், இவங்களுக்கு நம்ம இவ்வளவு கூலி கொடுக்கணும், இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு மிச்சமாகுது, இவ்வளவுதான் நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு அந்த ஆலோசனையை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும். செஞ்சா அப்படின்னா அதுல ஒரு லாபம் கிடைக்கும். அப்ப அந்த ஆலோசனை எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு ஆலோசனையா இருக்கணும். நல்ல ஆலோசனையை தான் இந்த அகித்தோப்பேல அப்சலோமுக்கு கொடுத்தான். ஆனா இந்த அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனையே இந்த அப்சலோமுக்கு புரியவே இல்லை. அதனால தாவீதை அவங்களால என்ன பண்ணவே முடியல? பிடிக்கவே முடியல, கொல்ல முடியல. அப்ப அவங்களுடைய திட்டம் என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா விண்ணப்பம் பண்றாரு. அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது, அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. எங்க தேசத்துல கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். யார் குறிச்சு சொல்றாரு அப்படின்னா அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் யாரு? தாவீதுடைய ஆலோசனைக்காரன். ஒரு நண்பனை போல. எதிராளியா இருந்தா கூட நான் என்ன பண்ணிருவேன்? சகிச்சுக்கிருவேன். அவன் யாருங்க? என் நண்பன். நண்பன் தான் என்ன பண்றான்? எனக்கு விரோதமா எழுந்திருச்சிருக்கான். அவன் எனக்கு பகைஞ்சன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? மறைந்திருப்பேன் அப்படிங்கிற. யாரை குறிச்சு சொல்றாரு அப்படின்னா அகித்தோப்பேலை குறிச்சு சொல்றாரு. எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். யார் அவன்? அகித்தோப்பேல். ஏன் அப்படின்னா தாவீதுடைய ஏஜ் குரூப், அவனுடைய வயசுதான் யாருக்கு? அகித்தோப்பேலுக்கு. அவன் என்னுடைய வழிகாட்டி, அவன் தான் என்னுடைய கவுன்சிலர், அவன் தான் என்னுடைய ஆலோசனைக்காரன், என் தோழனும் அவன் தான் அப்படிங்கிறாரு. யாரே? தாவீது ராஜா. அடுத்தது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். அப்ப இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? ஃப்ரெண்ட்ஸு. இவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாள் போறதே தெரியாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லையா? அந்த மாதிரி இருந்தவங்க தான் இந்த அகித்தோப்பேலும் இந்த தாவீதும். ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயம் எப்படி போவோம்னா, கூட்டமா நாங்க எங்க போவோம்? தேவாலயத்துக்கு போவோம். அப்படி சந்தோஷமா இருந்தவங்க தான் அப்படிங்கிறாங்க. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. அவருடைய வாசஸ்தலங்கள், அவருடைய உள்ளங்கள்ல எல்லாம் என்ன இருக்குதுங்கிறாரு தாவீது ராஜா? பொல்லாங்கு இருக்குது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ தப்பு மேல தப்பு செஞ்சாரு. யாரு? தாவீது ராஜா. தன்னுடைய மெய்காவலரான உரியாவை திட்டம் போட்டு என்ன பண்ணாரு? கொலை செஞ்சாரு. உரியாவின் மனைவிய தன்னுடைய மனைவியா எடுத்துக்கொண்ட தாவீது சொல்றாரு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? அல்லேலூயா. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் தாவீது ராஜாவுடைய விண்ணப்பமோ தேவனை நோக்கி எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் என்னை ரட்சிப்பார். நான் என்ன பாவியா இருந்தாலும் சரி, நான் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ரட்சிப்பு அவருடையது. அல்லேலூயா. அவருடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டது? ரட்சிப்பு அவருடையது. அப்படிங்கறதுல அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப உறுதியா இருந்தார். அடுத்தது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் எல்லாம். 51வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவரு பத்சேபால திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம்
அந்த பிரச்சனை, அந்த பாவம், அவர் செஞ்ச பாவத்துக்காக தேவனிடத்துல முறையிடுறது அந்த 51வது சங்கீதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்தி சந்தி மதியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அந்தி சந்தி மதியானம். அந்திங்கிறது பாத்தீங்கன்னா சாயங்கால பொழுது. யூதர்களுக்கு எப்படி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சாயங்காலத்துல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுதான் அந்தி. மத்தியானங்கிறது உங்களுக்கு தெரியும், சந்தி அப்படிங்கிறது கால பொழுது. அப்ப அந்த அந்தியும் மத்தியானமும் சந்திக்கிற இடம் தான் காலம். அதான் அந்தி சந்தி மதியானம். அப்ப 3 வேளையும் நான் யாரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோடு எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டீர். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் எழுப்பி அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படி பேசுறதுக்கு நல்ல திதிப்பா இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? நம்ம மேல வன்மமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த அகித்தோப்பேலும் அப்சலோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல தாவீது ராஜா என்ன பண்றாரு? முறையிடுறாரு. கிட்டத்தட்ட 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் தாவீது தேவனிடத்துல விண்ணப்பம் பண்றாரு. ஹல்லேலூயா. தாவீது தேவனிடத்துல விண்ணப்பம் பண்றாரு. இப்ப இந்த விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு தேவன் தாவீதுக்கு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை பண்ணாலும், என்ன தீமை செஞ்சாலும், தீங்கு செஞ்சாலும், தேவனுக்கு விரோதமாகவே தாவீது எத்தனை காரியங்கள் செஞ்சாலும் தேவன் அவரை எப்படி பாக்குறாரு அப்படின்னா நீதிமானாய் பாக்குறாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலாவது நம்ம எப்படி நம்மள நீதிமானா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகளை ஒரு தடவை தேவன் கிட்ட சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புரவு ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை குறிச்சு என்னன்னு பார்க்கணும்? நான் நீதிமான்னு பார்க்கணும். நம்ம என்னன்னு நினைக்கணும்? நம்மள நீதிமான்னு பார்க்கணும். நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த பழைய காரியங்களை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. அந்த பழைய காரியங்களை நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம செஞ்சுட்டோம் தப்பு, நம்ம எப்படி செஞ்சோம்? அறியாமையா செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்காக நம்ம தேவனிடத்துல என்ன பண்ணிட்டோம்? விண்ணப்பம் பண்ணி முறையிட்டு அவர்கிட்ட நம்ம எல்லாமே அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சு ஒப்புரவாகிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, நான் ஒரு நீதிமான் நினைக்கணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் தாவீதை எப்படி நினைச்சாரு? ஒரு நீதிமான் நினைச்சாரு. அதனால அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் என்ன பண்ணுவார்? உன்னை ஆதரிப்பாரு, நீதிமான அவர் தள்ளாட ஒட்டார். அப்ப என்ன தப்புகள் செஞ்சிருந்தாலும் அவர் நீதிமான என்ன பண்ணவே மாட்டாரு? ஒரு தள்ளாட ஒட்ட மாட்டார். மறுபடி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவர் பக்கமா இழுத்துக்கிறவர். அல்லேலூயா. அடுத்தது 23வது வசனம். தேவனே, நீ அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர், இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசின் நாட்களில் பாதி வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இப்ப இதெல்லாம் முறையிட்டாலும் தாவீது ராஜாவை தேவனே கர்த்தரே என்ன சொல்லிட்டாரு? நீ நீதிமான்னு சொல்லிட்டாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சொன்னாலுமே தாவீது ராஜா மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். தாவீது ராஜாவுடைய ஜபம் எப்படி? அழிவின் குழிவில் இறங்க பண்ணுவீர். அப்படி நம்ம ஒரு நாள் என்ன பண்ணவே கூடாது? மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மள தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் அவர் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறாரு. நம்ம அவரை மாதிரி இருக்கிறோம். அவர் என்ன செய்யணும்னு இந்த பூமியில நினைச்சாரோ அதை செய்யறதுக்காக தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு காரியங்கள் செஞ்சு தேவன் இவரை மன்னிச்சாலோ இவருடைய ஜபம் எப்படி இருக்குது?
அவங்கள அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். அப்ப தாவீது ராஜா செய்யவே கூடாத ஜபத்தை தான் இங்க செஞ்சாரு. அல்லேலூயா. அப்ப இந்த அகித்தோப்பேலும் இந்த அப்சலோமும் மறிக்க வேண்டிய வயசே இல்ல. சீக்கிரமாகவே இந்த அப்சலோம் என்ன பண்ணிட்டாங்க, இவனுடைய ஜபத்தின்படி, தாவீதுடைய ஜபத்தின்படி அவங்க மரித்து போயிட்டாங்க. தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் அவன் என்ன பண்ணிட்டான், இளம் வயதிலேயே மறிச்சு போயிட்டான். அகித்தோப்பேலும் என்ன பண்ணிட்டான், மறிச்சு போயிட்டான். அப்ப நீதிமான்களா இருக்கிற நீங்க மத்தவங்களுக்காக விண்ணப்பம் தான் பண்ணணுமே தவிர அவங்கள நீங்க என்ன பண்ணவே கூடாது, சபிக்க கூடாது. புரியுதா? ஆனா தாவீது என்ன பண்றாரு, குழியில இறங்க பண்ணுங்க. அவங்களுடைய ஆயுசின் நாட்கள் எப்படி இருக்கணுமாமா, பாதிதான் இருக்கணுங்கிறாரு. அவர் என்ன விண்ணப்பம் பண்ணாரோ அவங்க அதே மாதிரிதான் மரித்து போனாங்க, அகித்தோப்பேலும் அப்சலோமும். இல்லையா? அப்ப இத அவர் பண்ணிருக்கலாமா அப்படின்னா பண்ணிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவர் நீதிமான், நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல இருக்கு. அப்ப மத்தவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே சபிக்க கூடாது, அவங்கள தூசிக்க கூடாது. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும். ஏன் அப்படின்னா தேவன் ஒரு நாளும் பிசாசும் கூட அவர் என்ன பண்ணவே கிடையாது. அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கிறான் இல்லையா, அவன் இந்த பண்ணிக்குள்ள போறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, போயிருன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவன் மேல இருந்த அந்த அசுத்தாவி பன்னிகளுக்குள்ள போய் அது என்ன பண்ணிருச்சு, மேல இருந்து கீழே விழுந்து மாண்டு போயிருச்சு. அதே மாதிரி பிசாசுக்கும் கூட இறங்குற தெய்வமா இருக்கிறார் ஆண்டவர். இல்லையா? இப்ப தாவீதும் அது ராஜா மாதிரி யாரு தப்பு செய்யறாங்களா, அப்படியெல்லாம் யாரும் செய்யல. இல்லையா? அதனால நம்ம மற்றவங்களை என்ன பண்ணவே கூடாது, அந்த மாதிரி சபிக்க கூடாது, அவங்கள மாதிரி அந்த மாதிரி தூஷிக்க கூடாது, பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம நீதிமான். இல்லையா? அப்ப இந்த ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலோசனைங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய யாருடைய ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கணும், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கணும், கர்த்தருடைய கவுன்சில கேட்கணும். அது எங்க கிடைக்கும் அப்படின்னா திருச்சபையில தான் கிடைக்கும். அது எங்க கிடைக்கும், திருச்சபையில கிடைக்கும். அப்ப கவுன்சிலிங்கிறதே, இந்த ஆலோசனைங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேலோங்கி கொண்டு போறதுக்கு தான் இந்த கவுன்சிலிங். இல்லையா? ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு கணவன் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, ஒரு மனைவி ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனைய அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கேட்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னாதான் அந்த குடும்பம் என்ன பண்ணும், கட்டப்படும். அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆலோசனைகளுக்கு கணவனாலும் சரி மனைவியானாலும் சரி கேட்கல அப்படின்னா அந்த ஆலோசனை அங்க இல்லாத இடத்துல அங்க என்ன ஆகிரும் அப்படின்னா அங்க எதுவுமே நடக்காது, அங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். நீதிமொழிகள் 11:14 சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதிக ஆலோசனைக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அங்க சுகம் உண்டாகுமாமா, அங்க பட்டணம் செழிக்குமா. அல்லையா? அப்ப ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும், ஒரு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் ஆகட்டும், ஒரு ட்ரஸ்ட் ஆகட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அரசியல்லையே ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஆலோசனைகளை கேட்கணும். இங்க இவ்வளவு கூட்டம் வரும், நீங்க இப்படி பேசணும், ஜனங்க கிட்ட நீங்க இப்படி அப்ரோச் பண்ணணும், அப்படி அவங்கள நெருங்கணும், அவங்க கிட்ட நீங்க அன்பா பேசணும் அப்படின்னு சொன்னாதான் கேட்கற ஜனங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு போடுவாங்க, மதிப்பாங்க. நீங்க போயிட்டு ரோட்ல சிம்பி சிம்பி விழுந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நல்ல ஒரு இது இருக்காது. அப்ப அந்த ஆலோசனை கொடுக்கறவங்க நல்ல ஆலோசனைகளா கொடுக்கணும். இல்லையா? அப்ப அந்த ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணிருவாங்க, விழுந்து போயிருவாங்க. குடும்பமானாலும் சரி, உலக வேலைகளானாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஆலோசனைங்கிறது ஒரு ஃபேக்டரி நடத்துறாங்க, ஒரு ஜவுளி கடையை நடத்துறாங்க. அப்ப அங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஜனங்களுடைய நாடி துடிப்பை அறிந்து இந்த ட்ரெஸ் தான் இந்த மாசத்துல நல்ல ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க பீசஸ் எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க. அது அவங்க ஆலோசனையின்படியே என்ன ஆகும், அதெல்லாம் சேல்ஸ் ஆயிரும், நல்ல ஒரு லாபம் இருக்கும். அப்ப அந்த ஆலோசனைக்காரனை அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவனுடைய சம்பளம் வேலை செய்யற தொழிலாளியை விட அவனுக்கு டபுள் மடங்கா இருக்கும். ஏன், அவன் நல்ல ஆலோசனை கொடுக்குறான். அவன் கொடுக்குற ஆலோசனையில இந்த கடை நல்ல ரன் ஆகுது, இந்த கல்வி நிறுவனம் நல்ல ரன் ஆகுது, அரசியல்ல நல்ல ஒரு வெற்றியை நம்மளால பார்க்க முடியுது.
அரசியலை நம்மளால நடத்த முடியுது. ஒரு யுத்தம் நடக்குது, நல்ல ஆலோசனை கொடுக்கறவங்க இருந்தாதான் யுத்த தளவாடங்களை நீங்க இங்கங்க போடுங்க. ஏன் அப்படின்னா அடுத்த நாட்டு எதிராளிகள் இப்படிதான் வருவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பதுங்கி இருப்பாங்க. இந்த இடத்துல இந்தந்த இது இருக்குது, இங்க போனாதான் கரெக்டா அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், முன்னோக்கி போக முடியும், யுத்தத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்த தளவாடங்களை எல்லாம் கரெக்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் போட்டு கொடுப்பாங்க. அதன்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கிறவங்க எல்லாம் செயல்படுத்துவாங்க. அவங்களுடைய வேலை ஆலோசனை கொடுக்கறது. அப்ப அந்த ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணவே கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இப்ப தேவன் கொடுத்த ஆலோசனைகளை தாவீது ராஜா என்ன பண்ணாரு, அசட்டை பண்ணாரு. அங்க ஒரு சாபம் வருது. இந்த சாபம் எப்ப முறியடிக்கப்படுது, ஏசு கிறிஸ்து மேல அந்த பட்டயம் என்னைக்கு ஊடுருவி போனுச்சு, அன்னைக்கு தான் தாவீது ராஜா மேல இருந்த அந்த சாப நுகங்கள் எல்லாம் முறிஞ்சுது. அப்ப ஏசு கிறிஸ்துடைய வருகை வரைக்குமே, அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்குமே பட்டயம் தாவீது ராஜா வீட்டை விட்டு போகவே கிடையாது. அல்லையா? அப்ப அந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சபையில என்ன சொல்றது, ஆலோசனை கொடுக்கும் பொழுது காதை கொடுத்து நம்ம கேட்கணும். காதை கொடுத்து என்ன பண்ணணும், கேட்கணும். எனக்கெல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த வித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம வெற்றி பாதையை நோக்கி போக முடியாது. அந்த ஆலோசனை இல்லை அப்படின்னா அங்க ஜனங்க என்ன பண்ணிடுவாங்களாமா, விழுந்து போயிடுவாங்க, செதறி போயிடுவாங்க. அவங்கள ஒன்று திரட்டணும் அப்படின்னா நிறைய பேர் காசு கொடுத்து இன்னைக்கு கூட்டங்களை என்ன பண்றாங்க, கூட்டுறாங்க. நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஒரு நல்ல மனுஷனா இருந்தா காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல, தன்னை போல கூட்டம் என்ன பண்ணிடுவாங்க, கூடிடுவாங்க. அல்லையா? அப்ப அந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளுடைய இப்ப அடுத்த இந்த மாசத்துல எலெக்ஷன் வருதா, அப்ப நல்ல ஆலோசனைகள் இருக்கிற தலைவர்களை என்ன பண்ணணும், நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவெடுத்து எதையோ ஒண்ணு பண்ணிடக்கூடாது. தேவ சமூகத்துல இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஆபிரகாம் இருந்தாரு. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொன்னாரு ஆபிரகாம் கிட்ட, உனக்கு ஒரு நல்ல மகனை கொடுப்பேன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான், உனக்கு இந்த வயசுல உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் கம்முன்னு இருக்கும். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா சாராளுடைய வார்த்தையை கேட்டு எகிப்திய பெண்ணான ஆகார திருமணம் செய்யறாரு. அவ ஒரு ஆலோசனை கொடுக்குறா, ஒரு புத்திர சந்தானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஆலோசனைய ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தேவனிடத்துல கேட்காமலே இந்த ஆகார திருமணம் பண்ணினால இன்னைக்கு வரைக்கும் தேசத்துல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அந்த ஆலோசனை நமக்கு வரும் பொழுது அது தேவனிடத்துல நம்ம விசாரிச்சு, தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்துல விசாரிச்சு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டு விசாரிச்சு செய்யும் பொழுது கர்த்தர் அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விழுகை இருந்தது. இன்ன வரைக்கும் தேசம் என்ன பண்ணுது, அந்த விழுகையில பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அந்த தாவீது ராஜா தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுனனாலதான் இவ்வளவு பிரச்சனை. போய் வனாந்தரத்துல அழுகிறாரு, அழுது ஜெபம் பண்ணி இத்தனை காரியங்களை முறையிடுறாரு. ஆனாலும் தேவன் எப்படி பாக்குறாரு, தாவீது ராஜாவை நீதிமானா பாக்குறாரு. அப்ப எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு விழுகைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படி பாக்குறாராமா, நீதிமானாய் பாக்குறாரு, நீதிமானா பாக்குறாரு. ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய ஆலோசனைய அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய தேவனுடைய நாமத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அப்படி நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஒரு வெற்றியுள்ள, ஒரு ஜெயமுள்ள, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேரா அவர் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.